நண்பர்களே, சௌக்கியமா? இன்னைக்கு ஆன்ஃபை டியூப் செஷன் டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் வரப்போற வெஹிக்கிள் ஸ்கிராப்பேஜ் பாலிசி. இந்த பாலிசி ஒவ்வொரு செக்டருக்கும் எப்படி பாதிக்க போறேன், நம்ம பொது மக்களுக்கு அது சப்போர்ட்டிவா இருக்குமா அல்லது தொந்தரவா இருக்குமா, நம்ம இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எப்படி மேனேஜ் பண்ண முடியும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கு. இன்னைக்கு செஷன்ல கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துக்கலாம் வாங்க. வெஹிக்கிள் ஸ்கிராப்பேஜ் பாலிசி. வெஹிக்கிள் ஸ்கிராப்பேஜ் பாலிசி இந்தியாவில் 2022 ஏப்ரல் மாதத்தோட வரப்போற இந்த புதிய திட்டம் இந்த வாட்டி மத்திய அரசு விளம்பரம் செய்திருக்கிறோம். முக்கியமா இதுல இருக்கக்கூடிய பழைய வண்டிகள் ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கு பதிலாக புது வெஹிக்கிள்ஸ், ஏன்னா ஏர் பொல்யூஷன் கம்மியாக இருக்கிற, ஃபியூல் எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கிற புது வெஹிக்கிள்ஸ் நம்ம ஸ்ட்ரீட்டில் கொண்டு வரக்கிறது தான் இந்த திட்டம் சப்போர்ட்டிவாக இருக்கும் எதிர்பார்க்கப்பட. இந்த விஷயத்துல உலகத்துல மற்ற நாடுகள்ல எப்படி இந்த ரூல்ஸ் பத்தி வந்திருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஆஸ்திரியாவில் 2009 ஏப்ரல் மாதத்தை டிக்ளேர் அனௌன்ஸ் பண்ற இந்த மாதிரி ஸ்கிராப்பேஜ் பாலிசி, அவங்க 1500 யூரோஸ் கிராண்ட் கேஷ் கிராண்டா ஆஃபர் பண்ணியிருந்தாங்க 13 வருஷத்துக்கு மேல வயதான வண்டிகளுக்கு. கனடாவில் 2009 ஜனவரியில் அனௌன்ஸ் பண்ற பாலிசி ஒரு பப்ளிக் டிரான்சிட் பாஸ் இல்லைன்னா $300 கனேடியன் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. சைனாவில் 2009 ஜூன்ல இந்த மாதிரி பாலிசி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல $450 to $900 $450 $900 வரைக்கும் யூஸ்டு காசுக்கு ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. பிரான்ஸ்ல திட்டம் 2009 ஜனவரியில் அங்க €1000 ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஜெர்மனியில 2009 ஜனவரியில் வந்த திட்டம் அவங்க €2500 தான் கிராண்ட் ஸ்கிராப்பேஜ் பிரீமியமா ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. இட்டலியில 2007 ஜனவரியில் வந்த இந்த திட்டம் €700 ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அது கூடாம அந்த வரி அதுல கூட டாக்ஸ் ரிபேட் கூட ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அயர்லாண்டில் 2009 டிசம்பர் அவங்கள €1500 ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் வரப்போற இந்த திட்டம் 2022 ஏப்ரல் வரப்போற இந்த திட்டம் 15 வருஷத்திலிருந்து 20 வருஷம் வயதான வண்டிகளுக்கு, கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கும் பிரைவேட் வெஹிக்கிளுக்கும் செப்பரேட்டா இருக்கும், தனித்தனியா இருக்கும். அது கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் ஃபிட்னஸ் சென்டர்ல டெஸ்டிங் கொண்டு போகணும். அது பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற டெஸ்டிங் சென்டரா இருக்கலாம். அங்கே கண்டிப்பா டெஸ்டிங் போட்டு அது பாஸ் இல்லைன்னா ஃபெயில் கன்ஃபார்ம் பண்ற தேவை இருக்கும். ஜப்பான்ல பார்த்தோன்னா 2009 ஏப்ரல் இந்த மாதிரி பாலிசி வந்திருந்தாங்க. அது அவங்க $250,000 ஜாப்பனீஸ் yen தான் ஆஃபர் கொடுத்திருந்தாங்க. லக்சம்பர்க் யூரோப்பில் இருக்கிற நாடு, அவங்க 2007 இந்த மாதிரி திட்டம் கொண்டு வந்தது. அவங்க €2500 யூஸ்டு காசுக்கு ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. யுனைடெட் கிங்டம் UK 2009 ஏப்ரல் வந்த பாலிசியில £2000 கேஷ் இன்சென்டிவ் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அமெரிக்காவில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் 2009 ஜூலையில் வந்த இந்த ஸ்கீம் யுஎஸ் ஃபெடரல் ப்ரோக்ராம்ல இன்க்ளூட் பண்ணி அவங்க சிட்டிசன்ஸுக்கு புது வண்டிங்க, ஃபியூல் எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கிற வண்டி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க.
இந்த ஸ்கிராப்பேஜ் பாலிசி இந்தியாவில் எப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம். ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் 20 வருஷம் கம்ப்ளீட் ஆகிற ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ், அதே மாதிரி 15 வருஷம் கம்ப்ளீட் ஆகிற கமர்ஷியல் வெஹிக்கிள், அந்த கமர்ஷியல் வெஹிக்கிளும் அவங்க கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஆத்தரைஸ்டு டெஸ்டிங் சென்டரில் டெஸ்டிங் கண்டிப்பாக போகணும். அந்த டெஸ்டிங் பாஸ் ஆனால் கூட அதில் வந்து அதிகமாக வரி கட்ட வேண்டி வரும், கிரீன் டேக்ஸ், ஏன்னா பசுமை வரி. 3 முறை அவங்க தோத்துட்டேன்னா, அவன் தோல்வி அடைந்தா கண்டிப்பாக அவங்க ஸ்கிராப் பண்ணணும். அவங்க பாஸ் ஆயிடுச்சுன்னா கூட 10 to 25% இந்த வரி கட்டி, பசுமை வரி கட்டி தான் ரோடில் ஓட்ட முடியும். அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, அவங்க தோல்வி அடைந்தால் கட்டாயமாக ஸ்கிராப்பேஜ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஒரு இன்சென்டிவ் போனஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த பாலிசியோட கீ பாயிண்ட்ஸ் பார்த்தோன்னா, நிறைய நிறுவனங்களுக்கு, ஏன்னா ஆட்டோமோட்டிவ் செக்டரில் இருக்கிற நிறுவனங்களுக்கு கண்டிப்பாக அவங்க புது வண்டி சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. புது லோ பொல்யூஷன் கம்மியாக இருக்கிற, எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கிற வண்டி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். இதை மாதிரி 1 கோடி வெஹிக்கிள் ஸ்கிராப்பேஜுக்கு போகும் தான் எதிர்பார்க்கப்பட. இந்தியன் ஆட்டோ செக்டரோட ஒரு முக்கியமான கண்ணியமான செக்டருக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் இதுக்கு நெகட்டிவாக பாதிக்கப்பட போகிற கம்பெனிகள் கூட இருக்காங்க. அது கூட நம்ம வரப்போகிற பாயிண்ட்ஸில் பார்த்துக்கலாம். பசுமை வரி, கிரீன் டாக்ஸஸ், மெயினாக வந்து இது பழைய வண்டி மேலே போடுற பெனால்ட்டியான டாக்ஸ். இது ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அது ரினியூ பண்ணுற டைமில் தான் கட்ட வேண்டி வரும். 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ப்ரைவேட் வெஹிக்கிளுக்கும் 8 வருஷத்துக்கு மேலே இருக்கிற கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கும் இந்த மாதிரி அதிக வரி கட்ட வேண்டி வரும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை மேக்சிமம் ப்ரமோட் பண்ணுறதுக்காக பஸ் மாதிரி இருக்கிற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துக்கு வந்து டேக்ஸு, கிரீன் டேக்ஸு கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி புது டெக்னாலஜி, கிரீன் டெக்னாலஜி, ஹைப்ரிட் எலக்ட்ரிக்ஸ், கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ், எல்பிஜி வெஹிக்கிள்ஸ், அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுற டிராக்டர்ஸ், ஹார்வெஸ்டர்ஸ், அதெல்லாம் டேக்ஸ் வேவ் பண்ணி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக பெட்ரோல் வண்டிக்கும் டீசல் வண்டிக்கும் தனி வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு மாடலுக்கும் வித்தியாசமான டாக்ஸ் ரேட்டு தான் வரப்போகிறேன். ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், ரொம்ப பொல்யூட்டடாக இருக்கிற சிட்டிஸ், டெல்லி மாதிரி, மும்பை மாதிரி சிட்டிஸில் வந்து ரோட் டேக்ஸ் இப்போ இருக்கிறதோட 50% அதிகமாக போடுறது கூட யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம முன்னால இருக்கிற சவால்கள், சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்தோன்னா, நிறைய செக்டர்ஸில் நிறைய கேள்விகளில் நம்ம தெளிவாக ஒரு கைட்லைன்ஸு, டீட்டெயிலிங் இனியும் வர வேண்டி இருக்கும். இந்த மாதிரி பெர் கேபிட்டா இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்கிற நாடுகளில் நிறைய பேர் அவங்களோட வண்டி ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா புதுசு வாங்குறதுக்கு அவங்க வாய்ப்பு கிடையாது. அவங்க ரொம்ப இதுக்கு ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி வந்து ரூரல் மார்க்கெட், கிராம நாடுகளில் இந்த மாதிரி வண்டி ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றுறது, இந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப கம்மி. அந்த உலகத்தில் இருக்கிற கட்டாயமாக ஒரு 85 to 95% ஸ்கிராப்பேஜ் ரீசைக்கிள் பண்ண வேண்டி இருக்கிற மாதிரி தான் கைட்லைன்ஸ் இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கிராப்பேஜ்
பண்றதுக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் மெஷினரிஸ் பார்த்தோன்னா நம்ம முன்னாடி காமிச்ச மாதிரி 1 கோடி வண்டி ஸ்கிராப்பேஜுக்கு போனோம்னா எப்படி அது பண்ண முடியும், அதெல்லாம் ஒரு பெரிய சவாலாக தான் நம்ம முன்ன இருக்கு. இது ரொம்ப பாதிக்கப்பட்ட போகிற மேனுஃபேக்சர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது அஃபோர்டபுளாக இருக்காது. இந்த ரோட் டேக்ஸ் எப்படி லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க பாதிக்கப்படுவோம்னு கண்டிப்பாக நம்ம பார்த்து தான் ஆகிறோம். ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய பழைய வண்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதிகமாக ரோட் டேக்ஸ் கொடுத்து அவங்களால எப்படி மேனேஜ் பண்ண முடியும்னு நம்ம பார்த்து தான் ஆகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன். நிறைய பேர் 1 இல்லைன்னா 2 வண்டி ஓட்டி அவங்க அதனால தான் அவங்களுக்கு அந்த குடும்பமே சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அதிகமாக ரோட் டேக்ஸ் போட்டு டாக்ஸி ஓட்டணும்னா கண்டிப்பாக அது அவங்கள ஃபினான்ஷியல் கண்டிஷன் ரொம்ப பாதிக்கப்பட போகிறேன். அதில் கவர்மெண்ட் எப்படி ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, அது நம்ம பார்த்து தான் ஆகணும். ஆஃப்டர் மார்க்கெட் சேல்ஸ், நம்ம சர்வீஸு, ஒர்க் ஷாப்பு, ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த மாதிரி பிஸ்னஸுங்க, பழைய வண்டியில் ட்ரெயின்டப் ஆன நம்ம ஆட்டோ மெக்கானிக்கு அவங்கள இந்த லிவிங், அவங்களோட பிஸ்னஸ்ஸு, அவங்களோட லைஃப் அதெல்லாம் எப்படி பாதிக்கப்படும், அது நம்ம கண்டிப்பாக அதை அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். கல்கத்தா, மும்பை அந்த மாதிரி சிட்டிஸ் பார்த்தோன்னா ரொம்ப அதிகமான அம்பாசிடர்ஸ் வண்டி கார்ஸ் இப்போ கூட டாக்ஸியாக ஓட்டிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதில் தான் அவங்களுக்கு டெய்லி பிரெட் வின்னர். அந்த செக்டருக்கு, அந்த டாக்ஸி வேலை செக்டருக்கு எப்படி கவர்மெண்ட் ரிஹாபிலிட்டேஷன் கொடுப்பாங்க. ஆலா, ஊபர் மாதிரி இருக்கிற கம்பெனிஸ், நிறுவனங்கள் அவங்களோட பாலிசி, அவங்க பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி எப்படி ரிஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஸ்கிராப்பேஜ் பாலிசி எல்எம்விக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆட்டோ ரிக்ஷா மாதிரி நிறைய நம்ம ஸ்ட்ரீட்டில் நிறைய இருக்கிற வண்டிங்க, அவங்கள பொல்யூஷன் அதெல்லாம் எப்படி இந்த பாலிசி அட்ரஸ் பண்ணுவோம் நம்ம பார்த்து தான் ஆகணும். விண்டேஜ் கார்ஸ் 50 இயர்ஸுக்கு மேலே, 50 வருஷத்துக்கு மேலே வயதான வண்டிங்க தான் விண்டேஜ் செஷனில் வருவாங்க. அதுக்கு தனி இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கு தனி ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் விஏ டினோட் பண்ணி தான் அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட்ஸ் வந்து XXVAYY அது அப்படி சொல்லியிருப்பாங்க. அதில் விஏன்றது விண்டேஜ், XX என்றது அந்த ஸ்டேட் கார்டு, அந்த YY என்றது அது 2 லெட்டர் சீரீஸ். இந்த மாதிரி இந்த ஸ்கிராப்பேஜ் பாலிசி சம்பந்தமாக நிறைய விஷயங்கள், அது ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி அதுக்கு பேஸ் பண்ணி எப்படி பாதிக்கப்பட போகிறேன், ஆஃப்டர் மார்க்கெட் பிஸ்னஸுக்கு அது அட்வான்டேஜாக இருக்குமா, அந்த பிரச்சனையாக இருக்குமா, எம்எஸ்எம்இ நிறைய காம்பனன்ட் மேனுஃபேக்சர்ஸ் வந்து எம்எஸ்எம்இல இருக்காங்க, அவங்களோட பிஸ்னஸ், அவங்களோட ஃபியூச்சர் அது எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணோம், கேர் பண்ணோம், அது நம்ம இதில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஸ்கிராப் இண்டஸ்ட்ரி அவங்க கண்டிப்பாக அதுக்கு அட்வான்டேஜாக இருக்குமா, அயர்ன் அண்ட் ஸ்டீல் செக்டர் எப்படி இதில் பெனிஃபிட் வந்துடுவாங்க, புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம சொல்லி இருக்கிறது நிஜமாக ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக எவ்வளோ வரப்போகிறேன், இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக டீட்டெயிலாக பேசி தான் ஆகணும். டீம் ஆம்ஃபா குரூப்போடு சேர்ந்து வரப்போகிற செஷனில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த பேச்சில் நீங்கள் ஒத்துக்கக்கூடிய விஷயம், நீங்கள் டிஃபர் பண்ணுற விஷயம், உங்கள் கேள்விகள் எல்லாமே கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறுபடியும் சந்திப்போம், ஆம்ஃபா குரூப் செஷன்ல சந்திப்போம். அது வரைக்கும் நல்லா இருங்க.